நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம். பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும். பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் 34. பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. வினைச்சொற்கள் 2 வகைப்படும். 1. செய்யப்படு பொருள் வரக்கூடியவை, குன்றா வினை, டிரான்சிட்டிவ் வர்ப். 2. செய்யப்படு பொருள் வர முடியாதவை, குன்றிய வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வர்ப். வினைச்சொல்லை வைத்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் பதில் வரக்கூடியவை செய்யப்படு பொருள் குன்றாவினை. உதாரணம், எழுதுதல் என்ற சொல்லுடன் எதை என்று கேட்டால் பாடத்தை அல்லது கடிதத்தை என்று ஏதாவது பதில் வரும். மேலும் விவரங்கள் அடுத்த வீடியோவில் தொடரும். நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம். பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும். பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் 34. பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. வினைச்சொற்கள் 2 வகைப்படும். 1. செய்யப்படு பொருள் வரக்கூடியவை, குன்றா வினை, டிரான்சிட்டிவ் வர்ப். 2. செய்யப்படு பொருள் வர முடியாதவை, குன்றிய வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வர்ப். வினைச்சொல்லை வைத்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் பதில் வரக்கூடியவை செய்யப்படு பொருள் குன்றாவினை. உதாரணம், எழுதுதல் என்ற சொல்லுடன் எதை என்று கேட்டால் பாடத்தை அல்லது கடிதத்தை என்று ஏதாவது பதில் வரும். மேலும் விவரங்கள் அடுத்த வீடியோவில் தொடரும். நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம். ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம். பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும். பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் 34. பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் வர்பில் உள்ள விவரங்களை நாம் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. வினைச்சொற்கள் 2 வகைப்படும். 1. செய்யப்படு பொருள் வரக்கூடியவை, குன்றா வினை, டிரான்சிட்டிவ் வர்ப். 2. செய்யப்படு பொருள் வர முடியாதவை, குன்றிய வினை, இன்ட்ரான்சிட்டிவ் வர்ப். வினைச்சொல்லை வைத்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் பதில் வரக்கூடியவை செய்யப்படு பொருள் குன்றாவினை. உதாரணம், எழுதுதல் என்ற சொல்லுடன் எதை என்று கேட்டால் பாட